மீனராசிக்காரங்களுக்கு இது எஸ் என்ற நபர் வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து அதுக்கடுத்து பாருங்கள், அந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ கவனங்கள் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அப்போ ஸ்ட்ராங்கான பரிகாரம் என்ன பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இல்லை ஒரு கம்பெனி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்கள மேலதிகாரி எஸ் என்ற பேரில் இருந்தாங்கன்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு இவங்கள சொல்லலாம், வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லலாம், மலர் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க தாங்க மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும் போது மக்கள் பார்க்கும்போதும் அவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உள்ளத்துல வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. நிறைய நல்ல பதிவுகள் நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதாவது ஒரு நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த எஸ் என்ற நபர்கள் வந்து எல்லா ராசிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது செய்வாங்களா? அதை பற்றி இன்னைக்கு மக்களுக்காக நீங்கள் சொல்லணும். சரிங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். எஸ் அந்த எழுத்தை வந்து நம்ம எழுதினாலே தெரியும். அது பாருங்க, முதல்ல ஆரம்பிச்சு கீழே வளைஞ்சு வந்து வளைஞ்சு பாருங்க, திருப்பி நிமிந்துருது, வளைவோட இருக்கவும் இல்லை. அப்ப அந்த எஸ் என்ற எழுத்துல இருக்கக்கூடியவங்க நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலை தனக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடியவங்க. என்னதான் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி நம்ம வந்து யோசிச்சு செய்ய நினைச்சாலும் பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். எங்கேயும் நம்மளுடைய வந்து வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் இந்த எஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டு தலைப்பட்ட நாகம் போல குணங்கள் இருக்கும். நம்ம எப்படி கையாளுறோம் அதை பொறுத்து தான் இருக்கும். நெகட்டிவாகவும் இருப்பாங்க, நிறைய பாசிட்டிவாகவும் இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட ரெண்டு குணங்களும் இருக்கும். ஆமாம், அது ரெண்டு தலை நாகம் அப்படிங்கிறது வந்து அப்போ நிறைய இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து எஸ் என்ற நபர்கள் வந்து இருக்காமல் இருக்கவே மாட்டாங்க. முக்கியமான காலகட்டத்திலே ஆகட்டும், இல்லை எப்பயாவது ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த இடத்துக்கு போனால் அந்த எஸ் என்ற நபர் வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் இருப்பாங்க நம்ம லைஃப்ல. ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் எஸ் அப்படிங்கிறது வந்து நியூமராலஜி படி பார்க்குறப்ப வந்து 3ஆம் நம்பரை குறிக்கும். 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து குருவோட ஆதிக்கம் கொண்ட நம்பரு. அப்போ ஒரு ஏதாவது ஒரு காரியம் உருவாகணும், இப்போ வந்து கரு உருவாகணும்னா கூட குரு தான் வேணும். நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நியூமராலஜி முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜிஜி இந்த எழுத்தை மட்டும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர சொல்லுவோம். அந்த எழுத்து எழுத பாருங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். எதையுமே வந்து புதியதாக உருவாக்குவதற்கான அமைப்பு வந்து இந்த எஸ் என்ற நபர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்போ இந்த எஸ் என்ற முதல் எழுத்து கொண்ட அந்த நபர் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக நம்ம இப்போ பார்த்துடலாமா? அம்மா, ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எஸ் எழுத்து கொண்ட நபர்கள் வந்து அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய போகிறாங்க, நல்லது என்ன, நல்ல ஒரு தரமான சம்பவம் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரும். இறுதியாக பார்க்கக்கூடிய மீனராசி நேயர்கள், மீனராசிக்கு இந்த எஸ் எழுத்து கொண்ட நபர்கள் என்ன மாதிரி உதவிகள் செய்வாங்களா, இல்லை சிறு சிறு சந்தேகங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சுருவாங்களா, இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுமா, என்ன பண்ணணும்? மீனராசிக்காரங்களுக்கு இது எஸ் என்ற நபர் வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. ஆமா, ஏன்னா மீனராசிக்கு வந்து ராசி அதிபதியே வந்து குரு தான். அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் குரு தான். அப்ப இவங்களுக்கு சிறு வயசுலயே பிறக்கிறப்ப பாருங்க, தன்னுடைய அப்பா வழி உறவுகள் அத்தை முறை கொண்டவங்க வந்து அதிகமா எஸ் என்ற பேர்ல இருந்தாங்கன்னா ரொம்ப இவ்வளவு அன்பா அரவணைச்சு பார்த்துக்கிடுவாங்க. அப்பா என்னுடைய அண்ணன் பிள்ளையா, தம்பி பிள்ளையா, என்னுடைய பிள்ளை மாதிரி நினைச்சு அதிகமான பாசம் காட்டி வளர்ப்பாங்க.
அப்போ இவங்க வந்து அத்தை பாசத்துக்கே வந்து மயங்கக்கூடியதாக இருப்பாங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க வந்து. அதே நேரத்தில் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் இவங்க ஆனால் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அத்தை உறவுகளை வந்து கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க எஸ் என்ற இடத்துல உள்ளவங்க. அப்போ என்ன அப்படின்னா இவங்களுடைய அந்த மீனராசியில் பிறந்தவங்க ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு உறவாக்கிக்கணும் அப்படி எண்ணத்தோடு தான் வளர்த்து வருவாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த மீனராசியில் ஒரு ஆண் குழந்தை பிறகு தன்னுடைய மகளுக்கு வந்து உறவாக திருமணத்துக்கு பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே சுயநலத்தோடையே வளர்த்து கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த இது வந்து பாருங்களேன், நமக்கு சின்ன வயசுல ஒன்றுமே தெரியவே செய்யாது. ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அடுத்த கடத்துக்கு போகிறப்ப அந்த உறவு நிலைகள் முடிவு செய்ய நேரங்கள் வர்றப்போ தான் அந்த உறவு வந்து முடிஞ்சிருச்சுன்னா நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லை ஏதோ ஒரு காரணம் தடையாயிடுச்சு, மகனுக்கோ மகளுக்கோ முடிக்க முடியல அப்படின்னா அங்கே தான் அந்த எஸ் என்ற இடத்துல உள்ளவங்க இவங்க வந்து ரொம்ப வந்து பகைவராக மாறுவாங்க. பகையாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த மீனராசிக்காரங்களுக்கு. அப்போ இவங்களுடைய இந்த உறவு நிலைகளில் சரியான முறையில் இருந்துக்கணும், எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்முடைய அத்தை வந்து நல்லா பேசுகிறாங்க பாசமாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு சுயநலம் வந்து ஒளிஞ்சிருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வயசு வந்து ஒரு திருமணத்துக்கு ஒரு தயாராகிறப்ப தான் பாருங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும். அதுவே பாருங்க பெரிய அளவில் வந்து இவங்க வாழ்க்கையே வந்து நெகட்டிவாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க இறங்கி செய்வாங்க அந்த எஸ் என்ற பேரில் உள்ளவங்க. அப்போ இவருடைய வாழ்க்கையில் முக்கியமான கட்டமே அங்கே வந்து கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த விதமாக ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் அந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலை பார்க்கறதுலே கொஞ்சம் ஹெட்டாக இருப்பாங்கல்ல அவங்க வந்து எஸ்சி என்ற இடத்துல இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனக்கு பிஏவை போடக்கூடிய அசிஸ்டன்ட் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்கல்ல அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருப்பாங்க. இவங்க வந்து நல்ல விதம் நடக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க ஏதாவது சில நேரங்களில் அவங்க ஏதாவது கொஞ்சம் ஒரு ஏச்சி ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது சம்பளம் உயர்வு கேட்டு கொடுக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தால் அந்த நேரத்தை வந்து எப்படா அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து மீனராசிக்காரங்க தான் வேலை செய்கிற இடத்துல வந்து தனக்கு கீழ் வேலை பார்க்குறவங்ககிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வெளிநபர்கள்கிட்டையும் இருக்கணும், சொந்தக்காரங்க கிட்டையும் இருக்கணும், கூட வேலை செய்கிறவங்க கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதே நேரத்தில் வந்து நான் ஒரு அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்கள மேலதிகாரி எஸ் என்ற பேரில் இருந்தாங்கன்னா ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். இன்னும் அவங்களுடைய வேலை திறன் எல்லாமே பிடிக்கும் இந்த எஸ் என்ற நபருக்கு. இப்போ ஒருத்தவங்க ஒரு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருந்தாங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களை வந்து தன்னுடைய சொந்தமாக்கிக்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே வந்து இவங்க ஏதாவது முட்டுக்கட்டை போட்டாங்க, எனக்கு வேணாம், எனக்கு வீட்டில் எனக்கு லவ்வெல்லாம் இருக்குது செய்ய சொல்லி ஏதாவது கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டாங்கன்னா அப்போ அங்கே தான் இவங்க வாழ்க்கைக்கே வந்து ஒரு பிரச்சனை தரக்கூடிய விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த எஸ் என்ற நபர் அப்படியே நெகட்டிவாக மாறிடுவாங்க. அதனால் வந்து அந்த மீனராசிக்காரங்க அந்த எஸ் என்ற நபர்கிட்ட சின்னதுலேருந்து பெரிய ஆளார் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இவங்க 2-3 விஷயங்கள்ல இந்த எஸ் என்ற நபர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலையும் கவனமாக இருக்கணும், உயரதிகாரியாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும், வெளி வட்டாரம் ப்ளஸ் உறவாக இருந்தாலும் சிறிது கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ கவனங்கள் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அப்போ ஸ்ட்ராங்கான பரிகாரம் என்ன பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா பாசிப்பயிர் வந்து ஊற வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும். பாசிப்பயிறு, பச்சை பயிறு, அதை வந்து ஊற வச்சு முளை கட்டி சாப்பிடும். அதை புதன்கிழமையாவது எடுத்துக்கிட்டு ரெகுலராக சாப்பிட்டா நல்லது. இதைய புத்தி வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், யாரையும் நம்பி இறங்காது. அதே மாதிரி கோயில் ஆலய வழிபாடுனா அன்னை மீனாட்சி தான். மீனாட்சி அம்மன் தான் நல்லா புதன்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே இருந்து ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்று வழிபாடு செஞ்சாங்கன்னா இந்த எஸ் என்ற நபரால் அது உறவாக இருந்தாலும் சரி தான் வெளி உறவாக இருந்தாலும் வரக்கூடிய அந்த தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். ஓகே புரியுது. ரொம்ப சிறப்புமா. இந்த ராசிக்கு எஸ் என்ற நபர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் செய்வாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரான பதிவாக கொடுத்தீங்க. நன்றிம்மா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, அது ரீதியாக கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி, இல்லை மலர் மருத்துவம் ஏதாவது எடுக்கணும்னாலும் சரி, இல்லை அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய சங்கரேஸ்வரி அம்மாவை நேர்லையும் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா? வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இமீடியட்டா இன்னைக்கே உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.